இனிமேல் இங்க நாங்க தான் ரங்கராய சக்திவேல். சூப்பரா நடிச்சிருக்காரு. சிம்புக்கோசம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். சிம்புன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விரல் தாங்க. விரல் தாங்க. விரல் தான் ஞாபகம். விரல்னா சிம்புங்க. ஓகே, ஃபைட் சீன் எப்படி நடிச்சிருக்காரு? ஃபைட் சீன் நல்லா தானே இருக்கு. சிம்பு ஆனா வேற லெவல்ல மாஸ் காமிச்சிருக்காரு. கமலும் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பார்க்கும்போது நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. கமல் சார் இடத்த சிம்பு வர்றாரு, அதுக்காக ஒரு போராடுறாங்க சார். யாரோ ஒருத்தர் சொல்லி கமலை தப்பா புடிச்சிட்டாரு சிம்பு. ஓகே, கமலஹாசன் அப்ப எப்படி நடிச்சிருக்காரு? கமலஹாசன் அது நாங்க சரியா பார்க்கல. சிம்பு அந்த கார்ல இருந்து வர சீன்லாம் வேற லெவல் இருக்கு. நான் சிம்பு கோஸ் தான் வந்தோம். த்ரிஷாக்காக பார்க்கலாமா? த்ரிஷா எப்படி நிக்கிறாங்க? த்ரிஷாலாம் சிம்பு தானே போதும். சுகர் பேபி சாங் பாத்தியா ப்ரோ? சுகர் பேபி சாங் பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கல நானே. இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆருக்கு ஹைலைட்டா கமலஹாசன் ஹைலைட்டா? எஸ்டிஆர் தான் ஹைலைட். உள்ள ஃபுல்லா எல்லாம் எஸ்டிஆர். நான் வந்து தளபதி ஃபேனு. ஓகே. ஆனா உள்ள ஃபுல்லா எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் வந்து நல்லா புது கெட்டப்ல நல்லா இப்போ புது லுக் வேற லெவலுக்கு குத்துறாரு. அந்த ரத்தம் குத்தி 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 குத்தின்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அதான் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல எப்படின்னா அவரோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கு? எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த படத்துல டெத் ஆகிற மாதிரி காட்டக்கூடாதுன்னு ஒரு வருத்தமா இருக்கேன், நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மணிரத்னம் பண்ணாலும் சிம்பு டெத் ஆகிற மாதிரி காமிச்சிட்டாங்க போன டைம். செக்கச்சிவந்தமான படத்துல சிம்பு டெத் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் காமிச்சாங்க இல்லைங்களா? கிளைமேக்ஸ்ல இந்த படத்துல காமிக்க கூட ஒரு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கமல் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சரி, கமல் சார், சிம்பு சார், திரிஷா மேடம் மற்றும் பலர் இருக்காங்க. மெயின் அவங்க தான் இருக்காங்க. ஓகே, கமலஹாசன் நடிப்பு பத்தி எப்படி சொல்லவே இல்லை? நடிப்பு சொல்லவே வேண்டாங்க, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் சொல்லி புரிய தெரியல. கமல் சார்னா நடிப்பு தாங்க. சிம்பு வந்து கமல் வளர்க்குற அப்படியே யாரு மூலியமா சொல்லி சிம்பு தப்பா நினைச்சிட்டு சண்டை வருதுங்க சார். இந்த படம் வந்து பொறுத்த வரைக்கும் 1000 கோடி சினிமாவே அடிக்கல. இந்த படத்துல கன்ஃபார்மா அடிக்குமா கலெக்ஷன்? அது வந்து அந்த 1000 கோடி அந்த நம்மளுக்கு தேவையில்லாத அதெல்லாம். எஸ்டிஆருக்கு இந்த படத்துல பேர் வாங்கி கொடுக்குமா? எஸ்டிஆர் தான் இந்த படத்துல பேர் வாங்கி கொடுக்கணும். நான் வந்து விஜய் ரசிகர், இருந்தாலும் எஸ்டிஆர் தான் இந்த படத்துல பேர் வாங்கி கொடுக்கணும். ஓகே தம்பி, தேங்க்ஸ்.